بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் எண்ணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை சிறந்ததொரு படைப்பாக படைத்திருக்கிறான். எனவே மனிதனிடத்திலிருந்து சிறந்த செயல்களை தான் அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அவனுடைய நஃப்ஸால் தூண்டப்படுகின்ற ஆசைகள் அவனுடைய செயல்பாடுகளை அலங்கோலப்படுத்தி விடுகிறது. எனவே யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி மனோ ஆசைகளுக்கு வழி கொடுக்காமல் நேரான வழியில் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தன்னுடைய மதிப்பை உயர்த்தி கொள்கிறார்கள். யார் ஹவன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனோ ஆசையின்படி வாழ்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய மதிப்பை சீரழித்துக் கொள்கிறார்கள். மனோ ஆசை குறித்த சில செய்திகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே நாம் பார்க்கலாம். மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு ஹவன் நஃப்ஸ் என்பதாக சொல்லுவார்கள். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா ஆசைகளுமே தவிர்க்கப்பட வேண்டியதா என்று சொன்னால் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய ஆசைகளில் எது அனுமதிக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்படாதது என்கின்ற புரிதல் நமக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும். குறிப்பாக ஷரியத்தால் தடுக்கப்படக்கூடிய இந்த மனோ ஆசைகள் குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஃபலா தத்தபிஉல் ஹவா அன் தஅதிலு, நீங்கள் இந்த மனோ ஆசையை பின்பற்றாதீர்கள் என்பதாக சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மனோ ஆசையை பின்பற்றாதீர்கள், ஏனென்றால் அது அல்லாஹ்வினுடைய நேரான பாதையில் இருந்து உங்களை வழிதவர செய்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக ஹவன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனோ ஆசையை நாம் பின்பற்றுவது என்பது தவறு மட்டுமல்ல, மிகப்பெரிய வழிகேட்டில் நம்மை சேர்த்துவிடும் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனோ ஆசையை பின்பற்றுவது குறித்து சொல்லுகிற போது சொன்னார்கள், அல் ஆஜிஸு மன் அத்பஅ ஹவாஹு, வெற்றி பெற இயலாதவன் யார் என்றால் யார் தன்னுடைய மனோ ஆசையை பின்பற்றுகிறானோ அவன்தான் என்பதாக சொன்னார். ஆக வெற்றி பெறுவதை தடுக்கக்கூடிய, வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய ஒரு காரியம்தான் ஹவன் நஃப்ஸ், நஃப்ஸால் தூண்டப்படுகின்ற ஆசைகள். ஹவன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனோ ஆசையை அவன் உள்ளத்தில் எண்ணுகிற வரை அவன் பாவியாக மாட்டான். எப்போது அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிறானோ அப்போது அவன் பாவியாகி விடுவான். ஒரு பாட்டை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், ஒரு படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். கேட்காத வரை, பார்க்காத வரை அவன் பாவியாக மாட்டான். எந்த ஆசை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அதை எண்ணுவதும் அதை செயல்படுத்துவதும் தவறில்லை. இதுதான் அறிஞர்கள் ஹவன் நஃப்ஸ் குறித்து சொல்லுகின்ற வரைவிலக்கணம். பொதுவாகவே நஃப்ஸ் மார்க்கத்தால் அனுமதிக்கப்படாத விஷயங்களைத்தான் அதிகம் தூண்டக்கூடியதாக இருக்கும். காரணம், அந்த நஃப்ஸோடு ஷைத்தான் தோள்கோர்த்து கொள்கிறான். எனவே தவறான காரியங்களை தூண்டக்கூடிய விஷயத்தில் தான் நஃப்ஸினுடைய அதீத செயல்பாடுகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ என்பதாக சொல்லுகிறான். நிச்சயமாக இந்த நஃப்ஸ் கெட்ட விஷயங்களை தூண்டக்கூடியது என்பதாக சொல்லுகிறான்.
தன்னுடைய உள்ளத்தை தரிபடுத்தி அந்த ஆசைகளுக்கு வழி கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் குறித்தும் சொல்லுகிறான். தன்னுடைய ஆசைக்கு வழிவிட்டு வாழக்கூடியவர்கள் குறித்தும் சொல்லுகிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சி நாளை மறுமையில் அவனுக்கு முன்னால் நிற்க போகிறோமே என்பதை அஞ்சி தன்னுடைய ஆசைகளுக்கு வழிவிடாமல் நடந்து கொள்கிறாரோ அவர் நாளை தங்குமிடம் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். மனோ ஆசைக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் குறித்தும் அல்லாஹ் சொல்லுகிறான். யார் தன்னுடைய மனோ ஆசையை தெய்வமாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களை நீர் பார்க்கிறீர் அல்லவா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் எப்படி செய்வோமோ அதுபோன்று மனோ ஆசை ஒன்றை சொன்னால் அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய மனோ ஆசைகளை கடவுளாக ஆக்கி கொண்டவர்களை நபியே நீர் பார்க்கிறீரா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். என்றால் மனோ ஆசைக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள், மனோ ஆசைக்கு வழி கொடுக்காமல் நடக்கக்கூடியவர்கள் என்று இரு சாராராக அல்லாஹ் பிரிக்கிறான். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்றால் தன்னுடைய ஆசை எதை தூண்டுகிறதோ அதன் அடிப்படையில் செயல்படாமல் எதை மார்க்கம் அனுமதிக்கிறது என்பதை புரிந்து சரியான முறையில் செயல்படக்கூடியவர்களே வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களின் வாயிலாக உணர்த்துகிறான். ஏன் மனோ ஆசையை நம்மால் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி. அல்லாஹ் இதை அனுமதிக்கிறான் புரிகிறது, அல்லாஹ் இதை தடுக்கிறான் புரிகிறது, மனம் ஒன்றை தூண்டுகிறது. ஆனால் அந்த மனதை கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை புரிந்தால்தான் மனம் தூண்டப்படுகிற நேரத்தில் அதை கட்டுப்படுத்த நம்மால் முடியும். அந்த அடிப்படையில் இந்த 6 வகையான காரணங்களில் ஒன்றால் தான் அவன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறான், தன்னுடைய மனோ ஆசைக்கு அடிபணிந்து போகிறான் என்பதாக 6 வகையான காரணங்களை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது காரணி சிறு வயதிலிருந்தே தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த பழகாமல் இருப்பது. குழந்தை பருவத்திலிருந்தே தன்னுடைய உள்ளம் என்னவெல்லாம் ஆசைப்படுகிறதோ எல்லாவற்றையும் செய்து பழகி விடுவது. இது பெற்றோர்களும் ஒரு வகையில் அந்த குழந்தை வழிகட்டு போவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த பாட்டு கேட்பதில் துவங்கி ஆபாச படம் பார்ப்பது வரை அந்த மனோ ஆசையால் தூண்டப்படக்கூடிய பட்டியல் என்பது பெரியது. நாம் பாட்டு கேட்கக்கூடிய குழந்தையை சின்ன பிள்ளை கேட்டுட்டு போகுது, படம் பார்க்கக்கூடிய குழந்தையை சின்ன பிள்ளை பார்த்துட்டு போகுது, ஒரு இசைக்கருவியை ஆசைப்பட்டு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய குழந்தைக்கு சரி வாங்கி கொடுப்போம் என்று மொபைல் போன் பயன்படுத்துகிறது, அதிலே மார்க்கத்தால் தடுக்கப்பட்டுள்ள காரியத்தில் ஈடுபடுகிறது என்பது தெரிந்தும் கூட சின்ன பிள்ளை போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களால் கண்டிக்காமல் விடப்படக்கூடிய இந்த நிலை என்பது மேலும் மேலும் அந்த குழந்தை மனோ ஆசைக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய பயிற்சியை தான் தந்து கொண்டே இருக்குமே தவிர தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த அந்த குழந்தை பழகாது. எனவே ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தையினுடைய ஆசை ஷரியத் அனுமதிக்கப்பட்ட வகையில் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. சில பேரால உணர முடியும், ரொம்ப நாளா விடணும்னு முயற்சி பண்றேன், விடவே முடியலங்க. காரணம் என்ன? ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான். சின்ன வயசுலயே தாய் தகப்பன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா கூட நான் செய்யாம இருந்திருப்பேன், அப்பெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை, இப்பதான் தெரியுது அது தவறு அப்படின்னு சொல்லி அப்படி பல பேர் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆக நீண்ட நாள் மனதிற்கு வழிபட்டு பழகினால் கடைசியில் மனதை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிற போது முடியாது. எனவே முதலாவது காரணி சிறு வயதிலிருந்தே மனதை கட்டுப்படுத்தி பழக வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தாமல் பழகிவிட்டால் கடைசி வரை உள்ளத்தை கட்டுப்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, கெட்ட நண்பர்களோடு பழகுவது. இவன் ஒரு தவறை செய்கிற போது சுட்டி காட்டக்கூடிய நண்பன் இருந்தால் அதை தடுத்து விடுவான். ஆனால் அவனே மனோ ஆசைக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவனாக இருந்தால் இவனும் அவனை போன்றே செயல்படுவான். எனவேதான் நட்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பேசி இருக்கிறார்கள். அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் இலா மை யுஹாலில் என்பதாக சொன்னார்கள். ஒருவன் தன்னுடைய நண்பனின் வழியிலேயே பயணிக்கிறான், எனவே தன்னுடைய நண்பன் யார் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்பதாக சொன்னார். நண்பன் எவ்வழியோ அவ்வழியே அவனும். எனவே தான் சொல்லுவார்கள், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்பதாக சொல்லுவார்கள்.
எனவே மனதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் இருக்கும் பட்சத்தில் இவன் மட்டும் மனதை கட்டுப்படுத்தி வாழ்வது என்பது முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நல்ல நட்பு அப்படிங்கிறது கஸ்தூரி வியாபாரி மாதிரி. அந்த வியாபாரி அந்த கஸ்தூரி வாசனை திரவியத்தை வழங்கவில்லை என்று சொன்னாலும் அவனோடு நீ இருக்கிற காரணத்தினால் அந்த வாசனை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் நெருப்பு உலையில் வேலை செய்யக்கூடியவனை போன்று. அவன் நெருப்பு உலையை எடுத்து உன்னை சுடவில்லை என்று சொன்னாலும் சரி, அவனோடு இருக்கிற காரணத்தினால் அந்த புகையாவது உன்னை தீண்டிக் கொண்டே இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனதை கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கு காரணம் மனதை கட்டுப்படுத்த முடியாத நண்பர்களோடு பயணிப்பது என்பதாக அறிஞர்கள் இரண்டாவது காரணியை குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது, அல்லாஹ் குறித்தும் மறுமை நாள் குறித்தும் அச்சப்படாமல் அலட்சியமாக இருப்பது. அல்லாஹ் பார்க்கிறான், அவன் கேட்கிறான், அனைத்தையும் அறிகிறான். நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம், அப்போது அது குறித்து விசாரிக்கப்படும், அதற்கெல்லாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கின்ற அச்சம் இல்லாமல் போவது உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கான முக்கியமான மூன்றாவது காரணி. அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம விளங்குறோம், தக்குவா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா மனம் அசைக்கு வழிபட்டுருவான். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்போம் என்பதை அஞ்சி தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள் தங்கும் இடம் சுவர்க்கம் என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்போம் என்கின்ற அச்சம் இல்லாமல் போனால், அது அலட்சியம் மிகைத்து விட்டது என்று சொன்னால் மனோ ஆசைக்கு அவன் வழிபடுவான், மனதை கட்டுப்படுத்த அவன் தவறி விடுவான் என்பதாக மூன்றாவது முக்கிய காரணியை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நான்காவது, மனோ ஆசையால் விளையக்கூடிய தீய விளைவுகள் குறித்து புரியாமல் இருப்பது. நம்மை எவ்வளவு மோசமான நிலைக்கு ஆளாக்கிவிடும் என்கின்ற புரிதல் இல்லாமல் போவது. மது, மாது, ஷரியத்திற்கு முரணாக செயல்படுகிறோமே, ஷரியத்திற்கு முரணாக செயல்பட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை புரியாமல் இருப்பது. ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடிய காரணி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தீவிர உலக ஆசையில் அல்லது தீவிர இன்பத்தில் அவன் மிகைக்கப்படுவது. தீவிர உலக ஆசை, பேராசை, எப்படியும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். மார்க்கம் தடுத்து இருக்குதே, பரவாயில்ல, பொருள் வேணும், காசு வேணும், பணம் வேணும், வசதி வாய்ப்பு வேணும், பதவி வேணும், அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயார் என்கின்ற நிலைக்கு அவன் ஏன் ஆளாகிறான் என்று சொன்னால், அதன் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய தீவிர ஆசை, உலகத்தை தேட வேண்டும் என்பதில் அவனுக்கு இருக்கக்கூடிய தீராத ஆசை. அதே போன்று இன்பம் மிகைத்து விடுவது. எந்த தவறை செய்து அவன் இன்பத்தை அனுபவிக்கிறானோ அந்த இன்பம் மிகைக்கும் பட்சத்தில் அந்த தவறில் இருந்து அவனால் தற்காத்து கொள்ள முடியாது. ஒரு பாட்டு கேட்கிறான், ஒரு படம் பார்க்கிறான், அதுல அவன் இன்பத்தில் மூழ்கி விடுகிறான். நப்சால் தூண்டப்பட்டு எந்த இன்பத்தை அவன் அனுபவிக்கிறானோ அந்த இன்பம் மிகைத்து விட்டது என்று சொன்னால் அவன் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்துவதில் இருந்து தவறி விடுகிறான் என்பதாக ஐந்தாவது காரணியாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆறாவது காரணியாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிடுவது. அல்லாஹ் குர்ஆனிலே முஃமின்களினுடைய சிறப்பு பண்பாகவே இதைத்தான் சொல்லுகிறான். அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். முஃமினான ஆண்களும் பெண்களும் தங்களுக்கிடையே நண்பர்களாக இருக்கிறார்கள், நல்ல விஷயங்களை ஏவிக்கொள்கிறார்கள், தீய விஷயங்களை தடுத்துக் கொள்கிறார்கள். இது முஃமின்களினுடைய சிறப்பு பண்பு. மற்றவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறும் பட்சத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பம் அமையாமலேயே போய்விடுகிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் ஒரு தவறை செய்கிறார் என்று சொன்னால் முடிந்தால் கரத்தால் தடுங்கள், இல்லை என்றால் வாயால் தடுங்கள், இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்தொதுங்குங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் அடுத்தவர்கள் மனோ ஆசையை பின்பற்றி ஷரியத்தை மீறுகிற போது அதை தடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறும் போது அவர்கள் மனோ ஆசையை பின்பற்றி தொடர்ந்து நடக்கிறார்கள் என்பதாக இந்த 6 காரணிகளை சொல்லுகிறார்கள். 6 காரணம். இந்த 6இல் ஒன்றில் சிக்கியவன் தான் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறான் என்பதாக சொல்கிறார். முதலாவது என்ன? சிறு வயதிலிருந்தே உள்ளத்தை கட்டுப்படுத்த தவறிவிடுவது. இரண்டாவது,
கெட்ட நண்பர்களோடு தோழமை கொள்வது, மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களோடு சேர்ந்து பயணிப்பது என்பது இவனும் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கு உண்டான காரணியாக அமைகிறது. மூன்றாவது, அல்லாஹ் குறித்தும் மறுமை குறித்தும் அச்சப்படாமல் அலட்சியமாக இருப்பது. நான்காவது, நஃப்ஸை வழிபடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை உணராமல் இருப்பது. ஐந்தாவது, தீவிரமான உலக ஆசை அல்லது தீவிரமான இன்பத்தில் மூழ்கி விடுவது. ஆறாவது, மற்றவர்கள் அவரவர்களினுடைய கடமையை செய்ய தவறுவது. இந்த 6 காரணிகளும் ஒருவன் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கான முக்கிய காரணிகளாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சென்ற வாரமே நாம் சொன்னோம், ஜிஹாதுன் நஃப்ஸ், தஸ்கியத்துன் நஃப்ஸ். 2 தான். ஒன்று ஜிஹாதுன் நஃப்ஸ், இன்னொன்று தஸ்கியத்துன் நஃப்ஸ். நஃப்ஸிற்கு எதிராக போராடுவது, நஃப்ஸை தூய்மைப்படுத்தி விடுவது. அப்படி செஞ்சா ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணால் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஒரு உதாரணத்தை சொன்னா நல்லா புரியும். மிர்சத் அல் கனவி அப்படின்னு சொல்லி ஒரு சகாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சகாபிய உஹது போர்க்களத்தில் கைது செய்து கொண்டு செல்லப்பட்டவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டுவதற்கான பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கே கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ள முஸ்லிம்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல ஆஜானுபாகுவான தேகம் இருக்க வேண்டும், இல்லையா? இந்த பொறுப்பு மிர்சத் அல் கனவி அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உஹது போரில் கைது செய்யப்பட்ட முஸ்லிம்களை கொண்டு வருவதற்காக வேண்டி மதீனாவில் இருந்து மக்காவிற்கு போகிறார். இரவு நேரத்துல போறார். இரவுல போனாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும், அதனால போறார். போற வழியில ஐனாக் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பார்க்கிறார். அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் மக்கால இருந்த காலத்துல இவரோடு தவறான தொடர்பில் இருந்த ஒரு பெண் ஐனாக். அந்த ஐனாக் அப்படிங்கிற அந்த பெண்மணி அந்த மிர்சத் அல் கனவி அவங்கள பார்த்த உடனே மர்ஹபா யா மிர்சத், வாருங்கள் வாருங்கள் என்பதாக கூப்பிடுறார். ஏற்கனவே அறிமுகமானவ தானே, அதனால அவரோட பேசுறார். எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற செய்தியையும் அந்த பெண்ணிட்ட சொல்றார். கடைசியில அந்த பெண்மணி கேட்டா, சரி வா இன்றிரவு என்னோடு தங்கலாம் என்பதாக அந்த பெண்மணி கூப்பிடுகிறார். அப்போது மிர்சத் அல் கனவி சொல்லுகிறார், யா ஐனாக் இன்னல்லாஹ ஹர்ரம ஸினா, ஐனாக்கே அல்லாஹ் ஜினாவை ஹராமாக்கி விட்டான் என்பதாக சொல்லுகிறார். அப்ப அந்த ஐனாக் என்கின்ற பெண்மணி சொல்றா, நீ எனக்கு உடன்படவில்லை என்று சொன்னால் நீ எதற்கு வந்தாய் என்பதை நான் வெளியே சொல்லிவிடுவேன் என்பதாக சொன்னான். நீ என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் உன்னுடைய ஆசைக்கு நான் உடன்பட முடியாது என்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். சென்றவுடன் இந்த பெண்மணி சத்தம் போடுகிறாள், இங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இதுக்காக வேண்டி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள வந்துடுறாங்க. இரவு நேரம் இவர் ஓடி ஒளிஞ்சிடுறார். அதுக்கு பிறகு ஒரு வாராக கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கும் சென்றார். அங்கே ஒரு கைதியை தூக்கி தன்னுடைய தோளிலும் போட்டுக்கொண்டு அங்கிருந்து ஓடுகிறார். இவர் ஓடுவதை மற்றவர்கள் பார்த்து விடுகிறார்கள். எனவே இவர் ஓடுகிறார், அவர்கள் துரத்துகிறார்கள். அவர் ஓடுகிறார், இவர்கள் துரத்துகிறார்கள். மிர்சத் அல் கனவி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் எங்களை நெருங்கி விட்டார்கள் என்று சொன்னால், நான் அவரை தோளிலே போட்டுக்கொண்டு ஓடுகிறேன். ஒரு பாறைக்கு கீழ் அந்த கைதியோடு அமர்ந்திருக்கிறேன். என்னை பிடிக்க வந்தவர்கள் அந்த பாறையின் மீது நிற்கிறார்கள். அதிலிருந்து ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான். அவன் கழிக்கக்கூடிய சிறுநீர் சொட்டு என் மீது படுகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் நெருக்கமாக வந்து விட்டார்கள். ஆனால் இரவு நேரமாக இருந்த காரணத்தினால் நாங்கள் ஒளிந்திருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. பிறகு ஒரு வாராக அவர் அந்த கைதியை தூக்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒப்படைத்து விட்டார். ஒப்படைத்து விட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனா உள்ளம் தூண்டுகிறது. ஷைத்தான் அதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறான். என்ன பண்ணலாம் யோசிக்கிறார். அப்ப ஷைத்தானே ஒரு வழி சொல்றான். என்ன அப்படின்னா, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க, அவளோடு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. இவருக்கும் சரின்னு படுது. ஆமா, ஜினாவத்தான அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோடு இருக்கலாம் இல்லையா, அதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி விடிஞ்ச உடனே நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றார். வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அந்த ஐனாக் ஏற்கனவே தொடர்பில் இருந்த பெண் தான், இதுவெல்லாம் நடந்தது, அவளை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன், அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்கிறார்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பதிலுமே சொல்லல, அமைதியாக இருக்கிறாங்க. பொதுவாக ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா ஹராமைத்தான் தூண்டுவான், ஆனால் ஹலாலான ரூட்ல தான் வருவான். அதனால தான் பல பேர் ஷைத்தானுக்கு இரையாவது இதனால் தான். அவன் ஹலாலான ரூட்டில் வந்து ஹராமிற்கு இழுத்து சென்று விடுவான். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அவன் வருகிறான். திருமணம் செய்து கொள், அவளோடு சந்தோஷமாக இரு என்பதாக ஷைத்தான் தூண்டுகிறான். அவனுடைய நஃப்ஸும் சொல்லுகிறது இது சரிதானே, இதில் எந்த தவறும் இல்லையே என்பதாக அவரும் எண்ணுகிறார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா திருக்குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين என்கின்ற வசனம் இறங்குகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒழுக்கம் கெட்ட ஆண் தான் ஒழுக்கம் கெட்ட பெண்ணை திருமணம் செய்வார், ஒழுக்கம் கெட்ட பெண் தான் ஒழுக்கம் கெட்ட ஆணை திருமணம் செய்வாள். முஃமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வசனம் வருகிறது. நல்ல பொண்ணை தான் நல்லவன் கட்டுவான், நல்லவனை தான் நல்லவ கட்டுவா. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்வதற்கு அனுமதி தரவில்லை. ஏதோ மதீனாவில் பெண்ணே இல்லாததை போன்று, நல்ல பெண்ணே கிடைக்காததை போன்று அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று இவர் கோரிக்கை வைப்பது என்பது அவருடைய நஃப்ஸால் தூண்டப்பட்டு செயல்படுகிறார். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் வழிகாட்டிய காரணத்தினால் திருக்குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக அவர் வழிபெறுகிறார். இங்கே அந்த தவறில் இருந்து அவர் தடுக்கப்பட்டிருக்கிறார். இங்கே சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளம் இப்படிதான் தூண்ட ஒரு தவறை செய்கிற நேரத்திலே அது சரியா என்கின்ற புரிதலும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க போகிறோம் என்கின்ற அச்சமும் தான் இவனை சரியாக வழிநடத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நஃப்ஸிற்கு வழிவிட்டு வாழ்ந்து விடக்கூடாது, நஃப்ஸை கட்டுப்படுத்தி சரியான வரியில் வாழ்ந்து பழக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கி அருள்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.